ஜிம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு போய் ஜாயின் பண்ணால் நம்மளோட மைண்டுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குமா? அது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்லி 3 லிட்டரை குடிங்க, 4 லிட்டரை குடிங்க. ரொம்ப தப்பான கான்செப்ட். மார்னிங்கும் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டு நல்லா சாப்பிட்றீங்க, ஆஃப்டர்நூனும் நல்லா சாப்பிட்றீங்க, நைட்டும் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றீங்கும் போது மார்னிங் எழுந்த உடனே காஃபி டீன்னு குடிக்காமல் தே கேன் ஹேவ் சம் ஏதாவது. எல்லாராலையும் அந்த கேல்குலேஷனை பண்ணி அதை பண்ண முடியும்னா அதை விட பெஸ்ட் திங் எதுவுமே இல்லை. ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கவங்கள தாண்டி நிறைய பேருக்கு உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது. பட் அதே மாதிரி நைட் நேரத்தில் நிறைய சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொல்கிற முதல் விஷயம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நாங்கள் மார்னிங் ஏஞ்சி வேலைக்கு போகிறப்போ எனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் சாப்பிட முடியல, மதியானம் ஒர்க் இருக்கப்போ என்னால் பிடிச்ச சாப்பாடு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியல, லன்ச் டைம் முடிஞ்சது நான் டக்குன்னு ஒர்க் போனோம். ஸோ எனக்கு அதிகமான டைம் கிடைக்கிறதே வந்துட்டு நைட்டு தான். ஸோ அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்ஸை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு அதை சரி பண்ண என்ன பண்ணலாம்? பேசிக்காக வந்து நைட்டு ஒரு வேளை தான் டைம் கிடைக்குது, இல்லை ஃபேமிலியோட கிடைக்குது, இல்லை உங்களுக்கே டைம் நல்லா சாப்பிட்றது கிடைக்குது, நைட்டு தான் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா அவங்களோட மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மீலை ஹெல்தியர் வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து ஹெவியாக வந்து இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் நிறைஞ்ச மாதிரி ஏதாவது ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல், ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கலாம். மதியானம் லஞ்ச் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லிமிட்டடாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு கொஞ்சம் ரொம்ப லேட்டாக டின்னர் எடுக்காமல் கொஞ்சம் பிட் ஏர்லியாக ஒரு ஹெவியாக எடுக்கிறாங்க. அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் அப்போ தான் அவங்களுக்கு பசிக்குதுன்னா, இப்போ நம்ம டயட்டே வந்து அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா கஸ்டமைஸ்டாக ப்ராப்பராக அதில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்கள்ட்ட கேட்டு ப்ராப்பராக ஹெவி டின்னராக சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஆனால் மார்னிங்கும் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டு நல்லா சாப்பிட்றீங்க, ஆஃப்டர்நூனும் நல்லா சாப்பிட்றீங்க, நைட்டும் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றீங்கும் போது தேர் கம்ஸ் அ ப்ராப்ளம். பட் அப்படி தப்பு கிடையாது. சில பேர் வந்து நைட்டு தான் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. பட் அவங்களோட ப்ரீவியஸ் 2 மீல்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஓகே மேம். இதே மாதிரி இப்போ ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு ஆயிட்டாங்க. உங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியராக நீங்கள் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணீங்க, ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு லைஃப்பில் ஏதாவது நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தாலும் நிறைய பேருக்கு ஜிம் தான் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் காலமாகவே இந்த ஜிம் செஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாருமே ஜிம் போக வேண்டியது அவசியம் தானா? வெயிட் கெயினுக்கும் இருக்குது, லாஸ்க்கும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தனுக்குன்னு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருமே ஜிம் போக வேண்டியது அவசியம் தானா, இல்லை நமக்கு டெய்லி நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாமே போதும் வீட்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்ல வருவீங்க? எல்லாரும் ஜிம் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ வந்து அது ஒரு பெரிய டேபுவாக ஒரு ஃபேஷன் கோஷன்ட்டாகவே போயிடுச்சு. தட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அது மட்டும் தான் சொல்லுவேன். என்னென்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் வெயிட் அதிகமாக இருக்கேன், இல்லை நான் வெயிட்டு கம்மியாக இருக்கேன், நான் ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் நான் என்னோடய கோலை அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடிக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. ஆனால் உங்களோட டயட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எந்த ஒரு காரணத்தினாலையும் நீங்கள் ஜிம்மில் போய் 2000 கேலரியை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டா நீங்கள் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணலாங்கிறது கிடையவே கிடையாது. ஜிம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு போய் ஜாயின் பண்ணால் நம்மளோட மைண்டுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குமா? அது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. பட் ஏதோ ஒரு டீவியேஷன் இருக்குது, ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஓகே இன்றைக்கி போகிறோம், நம்ம ஃபிட்டாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்காக ஏதோ ஒன்று பண்ணுறோம், அந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டருக்காக தான் ஜிம் அப்படிங்கிற நிறைய பேர் போகணுன்னு யோசிப்பாங்க. இல்லை சில பேர் வந்து உண்மையாகவே நான் என்னை ஃபிட்டாக வச்சுக்கணும், நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. தே வில் ரியலி வாண்ட் டு லுக் ஃபிட், பி ஃபிட், ஜிம்முக்கு போகணும், கண்டிப்பாக நான் போய் வந்து என்னோடய பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஆனால் ஆல்வேஸ் பார்க்கறது மட்டும் வந்து பாடியோட ஹெல்த் கிடையாது. பாடியோட ஹெல்த்தியாக நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து இட்ஸ் அவுட் சைட், இட்ஸ் இன்சைட். நீங்கள் உள்ளேயும் வந்து என்ன சாப்பிட்றீங்க, உங்களோட மைண்ட், உங்களோட ஓவரால் வெல்னஸ் வந்து மேட்டர்ஸ். ஸோ ஜிம் வந்து எல்லாரும் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு ப்ராப்பர் அட்வைஸில் என்ன கோல் அச்சீவ் பண்ணுறீங்க, உங்களோட டே டு டே நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. ரன்னிங் மாதிரி ஜாகிங் போகலாம், வாக்கிங் போகலாம், ப்ளே பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம், இன்ட்ரெஸ்டட் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இருக்கலாம். சைக்கிளிங் இஸ் அ வெரி வெரி குட் ஆக்டிவிட்டி வேர் பிரெத் கண்ட்ரோல். ஸ்விம்மிங் பண்ண முடியுமா? ஸ்விம்மிங் மாதிரிலாம் எக்ஸலண்ட் ஆக்டிவிட்டி கிடையவே கிடையாது. பிகாஸ் பிரெத் கண்ட்ரோல் வந்து பண்ணுறது தான் பேசிக் ஸ்விம்மிங்கில். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணும் போது வி கீப் ஆர் செல்ஃப் ஃபிட். மோர் தென் ஃபிட் வி கீப் ஆர் செல்ஃப் ஆக்டிவ். ஸோ ஜிம் தான் ஒரு ஆப்ஷனுங்கிறது டெஃபினெட்லி கிடையாது.
ஓகே மேம். இந்த ஜிம்ல இன்னொரு விஷயம் கேட்க நினைச்சது என்னன்னா, மென் நிறைய பேர் வந்துட்டு ஜிம்முக்கு போவாங்க. பட் ஃபீமேலுக்கு இருக்க ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா, வீட்ல நிறைய வேலை இருக்கு, மார்னிங் சமைக்கணும், இதெல்லாம் தாண்டிட்டு நான் ஒர்க்கும் போயிட்டு வந்துட்டு நான் போய் ஒர்க் அவுட் பண்ணேன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஃபீமேல் மோஸ்ட்லி ஜிம் போறாங்கன்னா அங்க சமைக்கிறதுக்கு வேற யாராவது அம்மாவோ யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஆக்சுவலி ஒர்க்கை ஷேர் பண்ணிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மென்னோ அப்படின்னா ஃபீமேல்ஸ் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள், ஃபீமேல் நான் ஜிம் போகலை அப்படின்னாலும் வீட்டில் இருந்தே அவங்க மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய டிப்ஸ் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? ஜிம் போக டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிற விமன் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட மீல்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடலாம். மார்னிங் எழுந்த உடனே காஃபி டீன்னு குடிக்காம தே கேன் ஹேவ் சம் ஏதாவது டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி சூடாக ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது நட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு பேசிக் வாக்கிங் போகலாம். இல்லை மார்னிங் வாக்கிங் போக டைம் இல்லையா, ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை ஈவினிங்கும் இல்லை, ஐ எம் ஒர்க்கிங், நைட்டு போக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹெவி மீல்ஸாக பிரேக்ஃபாஸ்ட் தான் நிறைய எடுக்கிறேன், லஞ்ச் தான் நிறைய எடுக்கிறேன் இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணி மிட் மார்னிங், லஞ்ச், ஈவினிங், டின்னர் அப்படின்னு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பேசிக்காக நின்றுக்கிட்டே செய்கிற வால் எக்ஸசைசஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் எந்த இதில் போட்டாலும் யூ கெட் பேசிக் ஆப்ஸ் எக்ஸசைஸாக இருக்கட்டும், டம்பிள்ஸ் வச்சு எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு 4-5 எக்ஸசைஸை எவ்ரி டே 20 to 25 minutes அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ். இதை நம்ம பண்ணாலே தே வில் பி ஏபிள் டு அச்சீவ் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஓகே. பட் இப்போ எக்ஸசைஸ் எல்லாமே இந்த யூடியூப் பார்த்து பண்ணுறதுனால எதுவும் இஷ்யூஸ் வராது மேம்? எக்ஸசைஸ், யோகா, டான்ஸ் இது எல்லாமே நம்ம ஹெவியாவோ இல்லை யூடியூப் பார்த்தோ பண்ணுறப்போ நிறைய ஜாயின்ட் பெயின் வர்றது, இல்லை ஏதாவது பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது? பேசிக் எக்ஸசைஸாக நீங்கள் பண்ணுறீங்க, வாலில் பெண்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஹெவி டம்பிள்ஸ், வெயிட்ஸ் வச்சு பண்ணுறீங்க, நிறைய பெண்டிங் எக்ஸசைசஸ் பண்ணுறீங்க, ஆப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கும் போது இட்ஸ் வெரி ரிஸ்கி. ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் இல்லாமல் பண்ணுறது. ஏன் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர், நம்மளோட ஹேண்ட் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். ஏதாவது வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே ஒரு 25-30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக தெரியாது, ஏதாவது ஆனால் கூட வலிக்கும், 2 நாளில் சரியாக போயிடும். பட் ஒன்ஸ் யூ கெட் ஓல்ட் அதெல்லாம் பண்ணும் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிடிச்சிக்கிச்சுன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ மெயினாக வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஒரு ட்ரெயினரோட அட்வைஸ் இல்லாமல் வெயிட்ஸ் டெஃபினட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸே வந்து பெட்டர் யாரோட அட்வைஸாவது கேட்டு அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஓகே மேம். அதே மாதிரி தான் இந்த தண்ணி குடிக்கிறது வந்துட்டு ரேண்டமாக எல்லாருக்குமே 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்லது, 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்லதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே எல்லாரும் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு? ஆக்சுவலி ரொம்ப வெரி குட் கொஸ்டின் இது. இது ரொம்ப நாளாகவே வந்து ரீசெண்டாக கூட ஒரு ரேடியோ சேனலுக்கு நான் பேசியிருந்தேன் இதை பற்றி. தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்லி 3 லிட்டரை குடிங்க, 4 லிட்டரை குடிங்க, ரொம்ப தப்பான கான்செப்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு கேல்குலேஷன் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாராலையும் அந்த கேல்குலேஷனை பண்ணி அதை பண்ண முடியும்னா அதை விட பெஸ்ட் திங் எதுவுமே இல்லை. உங்களோட பாடி வெயிட்டோட 0.66 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதில் வர லிட்டரை இயர் அண்ட் தேர் நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு பொதுவாக 60லேருந்து 65 கிலோ இருக்கீங்க, 0.66 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ்குள்ளே தான் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் குடித்தாலே சஃபிஷியன்ட். உங்களோட பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும். எந்த ஒரு பர்சனோட பாடியும் டீஹைட்ரேட்டடாக போகக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம தண்ணியே குடிக்க சொல்கிறோம். ரேண்டமாக 3 லிட்டர் 4 லிட்டர் தேவையே கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட் நம்மளுக்கு மாறணும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, ஏன்னா சில பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க, சில பேர் நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு அதில் வரதை வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணோம்னா தட்ஸ் அ குட் திங் டு டூ.